வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். கடையிலே லாலிபாப் மாதிரி இருக்குது, அதையே நான் வாங்கிக்கிட்டேன். நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு 1/2 hour ஊற வைக்கலாம். அப்படியே 1/2 hour ஊற வச்ச பிறகு இப்போ நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் இருக்காதானா. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பைண்டிங்க்கு 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இது 15 நிமிஷம் ஊறட்டும். மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7-8 நிமிஷம் வேக வைங்க. இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் சொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது போல் எல்லா சிக்கன் பீஸையும் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சியும் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். அடுத்ததாக இதில் பொரிச்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் வெங்காயத்தாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வேண்டானாக்கா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெடி.
கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.